ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளையில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது அது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். எருசலேம் என்பது இயேசு பிறந்த பெத்லகேம் ஊரை அடக்கி வைத்த ஊராகும். எருசலேம் என்பது கர்த்தருடைய பட்டணமாகும். அது அப்பத்தின் வீடாக காணப்பட்டது. எரிகோ என்று சொல்லப்பட்டால் பிளேஸ் ஆஃப் மூன் வர்ஷிப், பிளேஸ் ஆஃப் ரிட்டைர்மெண்ட், பிளேஸ் ஆஃப் கன்சீல்மெண்ட். அடைக்கப்பட்ட இடம், ரெஸ்ட் எடுப்பதற்கு, வயதான காலத்தில் செட்டில் ஆவதற்கு மிகவும் பாதுகாப்பான இடம். அது மட்டுமில்லை, கடவுள் இல்லை என்று சொல்லுகிற கூட்டத்தார் சந்திரனை வழிபடுகிற இடம். அதாவது தேவனை சார்ந்து வாழாமல் தங்களுடைய படிப்பு, பதவி, அந்தஸ்து, பென்ஷன் என்று சொல்லி தங்களுடைய சொத்துக்களை நம்பி பாதுகாப்பாய் வாழுகிற இடம்தான் எரிகோ. இந்த எரிகோவுக்கு அந்த எருசலேமிலிருந்து அந்த மகன் ஏன் புறப்பட்டு செல்ல வேண்டும்? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களை அனுப்புகிறேன், ஓநாய்கள் வாழுகிற இடம், ஒருவேளை அவைகள் உங்களை பீறி போடும், கலங்காதிருங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். நாம் உலகத்துக்குள்ளாக போனாலும், உலகத்துக்குள்ளாக வாழ்ந்திருந்தாலும், உலக மக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கவே அன்றி உலக மக்களைப் போல வாழுவதற்கு கர்த்தர் அழைக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக மிஷினரிமார்கள் பீகார் ஆகட்டும், ஒரிசா, குஜராத் என்ற பகுதியிலே தங்களை சுருக்கி கொண்டு உலகத்தை வாழ்ந்து கொண்டிருப்பது கர்த்தருக்காக மட்டுமே அன்றி வேறொன்றுக்கும் கிடையாது. அன்னை தெரேசா அம்மையார் குஷ்டரோகிகள் மத்தியிலே கிறிஸ்துவ மகளாக கிறிஸ்துவின் அன்பை பறைச்சாற்றும்படியாக வாழ்ந்து அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்தார்கள். இதற்காக கூட அவர்கள் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு வந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே எரிகோவின் சித்தாந்தங்கள் ஒருபோதும் செயல்படாதபடிக்கு ரட்சிப்பின் கட்டினால் தங்களை காத்து கொண்டார்கள். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை சுவிசேஷம் அறிவிக்க அவமானப்படுத்தப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு வந்த அவமானம் அது உங்களால் உண்டானதல்ல. அவர்கள் முதல் கிறிஸ்துவை பகைக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு இன்றைக்கு ஊழியத்தின் நிமித்தமாய் அவமானங்கள், சஞ்சலங்கள், பாடுகள், நிர்வாணங்கள், பலவிதமான விபத்துகள், லாசஸ், கடன்கள் நேரிட்டால் கவலைப்படாதீர்கள். அது கர்த்தர் நிமித்தமாய் வந்தது என்று சொல்லி சந்தோஷப்படுங்கள் என்று பவுல் கூறுகிறார். ஹல்லேலூயா! எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த வேளையிலே கூட 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அம்மோன் புத்திரன்னு ராஜா மரித்து போனான். அந்த ராஜா தாவீதினுடைய சிநேகிதனாக இருந்தான். பாருங்கள், ஒரு புறஜாதி மனுஷனை தாவீது எவ்வளவாய் நேசிக்கிறார். அந்த ராஜா மரித்து போனது பொழுது அவனுடைய பட்டத்திலே ஆனூன் என்கிற அவனுடைய குமாரன் ராஜாவாய் மாறினான். அப்போ அந்த குமாரனை விசாரிப்பதற்கு, தன்னுடைய சிநேகிதனுடைய மகனை விசாரிப்பதற்கு தாவீது சேவகர்களை, தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பும் பொழுது அங்கே உள்ள ஆணுடைய பிரபுக்கள், தயவு செய்து தாவீதுடைய ஆறுதல் சொல்லுகிறவர்களை நீங்கள் தவறாய் நினைத்து விட வேண்டாம், அவர்கள் மிகவும் மோசமானவர்கள், அவர்கள் வேவுக்காரர்கள், நம்முடைய பட்டணத்தை பிடிக்க வருகிறார்கள் என்று சொல்லி தவறான ஆலோசனை சொல்லும் பொழுது ஆனூன் அவர்களை பிடித்து தாடியை சிரைத்து அவர்களை நிர்வாணப்படுத்தி அறையில் மட்டும் கொஞ்சோண்டு வஸ்திரத்தை வைத்து அனுப்பிவிடுகிறார்கள். அவர்கள் தாவீதிடத்தில் திரும்பி வருவதற்கு, தாவீதுடைய சேவர்கள் அவர்கள் திரும்பி வருவதற்கு அவமானப்பட்டவர்களாய் ஒன்றும் செய்ய முடியாதபடி நிற்கும் பொழுது தாவீது சொன்ன காரியம், நீங்கள் எரிகோவுக்கு போய் உங்கள் தாடிகள் வளரும் மட்டும் அங்கு இருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்லுகிறது. பிளேஸ் ஆஃப் கன்சீல்மெண்ட். இன்றைக்கு உலக வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்களிலே இருப்பீரானால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். தாடிகளை சிரைத்தல் என்பது அவமானத்துக்குரிய காரியம். இந்த வாழ்க்கையிலே அவமானப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, சுவிசேஷ நிமித்தமாய், ஊழியத்தின் நிமித்தமாய் தாடிகள் சிரைக்கப்பட்டு அங்கிகள் கலந்து கொள்ளப்பட்ட குற்றூராய் நிற்கிற என்னுடைய ஜனங்களை நீர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய வஸ்திரத்தை அவர்கள் கொடுத்து அனுப்பும், உம்முடைய வார்த்தையை கொடுத்து அனுப்பும். ஊழியர்கள் அநேகர் மிகவும் அவமானத்தோடு இருக்கிறார்கள். வளரும் என்று வார்த்தை சொல்லுகிறது. விசுவாசம் என்கிற வஸ்திரம் நீ மாற்றி தரும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.